இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவத்தோடு தொடர்புடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, இலங்கையில் கடந்த பல மாதங்களாக பேசுபொருளாக இருந்த இசாரா சிவந்தி என்கின்ற ஒரு பெண் தான் இன்றைய தினம் இலங்கைக்கு நேபாளத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இலங்கையின் அதிகாரிகளினால். இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இலங்கை வரலாற்றில் நடைபெற்றது. என்னவென்று சொன்னால், ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இலங்கை வரலாற்றில் மிகவும் ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக நடந்திருந்தது. ஹனேமுல்ல சஞ்சீவ என்கின்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களோடு தொடர்புடைய ஒரு பாதாள உலக குழுக்களின் தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர்தான் அதாவது அவர்தான் அந்த கொழும்பில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். கொழும்பில் இருக்கக்கூடிய புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் அறை இலக்கம் 5 வைத்து இவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக இந்த நீதிமன்ற கட்டட தொகுதியினுள் யாருமே, அதாவது எந்த ஒரு இந்த பாதுகாப்பு படையை சேர்ந்த யாருமே துவக்குகள் உள்ளிட்ட இந்த ஆயுதங்களோடு நிற்க மாட்டார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் தான் அந்த கனேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லப்படக்கூடிய சஞ்சீவகுமார சமரரத்ன என்கின்ற அந்த குறித்த நபர் நீதிமன்றத்திற்கு ஒரு சாட்சியாளராக கொண்டு வரப்பட்ட போது, வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அவர் கூண்டில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த துப்பாக்கி சூட்டினை நடத்திய சந்தேக நபர் அந்த இடத்திலிருந்து அப்போது தப்பி சென்றிருக்கின்றார். தப்பி சென்ற போதும் அவர் அன்றைய நாளிலேயே கைது செய்யப்பட்டிருந்தார். புத்தளத்தில் இருக்கக்கூடிய பாலாவி என்ற இடத்தில் வைத்து அன்றைய நாளிலே அவர் கைது செய்யப்பட்டார். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கமராக்களில் அவருக்கு துப்பாக்கியை வழங்கி உதவியதாக சந்தேகிக்கப்பட்ட இந்த இசாரா சிவந்தி என்பவர் அன்றைய நாட்களில் தலைமறைவாகி இருந்தார். அன்றைய நாள் நாடு முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதும் இந்த இசாரா சிவந்தியினை கைது செய்வதற்கு முடியாமல் போயிருந்தது. இருந்தாலும் அதனை தொடர்ந்து வந்த அடுத்தடுத்த நாட்களில் பல மாதங்களாக இசாரா சிவந்தியை தேடி நாடு முழுவதும் பல்வேறுபட்ட தேடுதல்களை கூட காவல்துறையினர், ராணுவம், அதேபோல் விசேட அதிரடிப்படையினர் என்று பல தரப்பட்ட ஆயுதப்படையினரும் தேடுதல் வேட்டையை நடத்திய போதும் இசாரா சிவந்தியினை கைது செய்ய முடியவில்லை. இருந்தாலும் இதற்கிடையே இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போன்ற பல்வேறுபட்ட சில பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் இசாரா சிவந்தி தொடர்பான வழக்குகள் இசாரா சிவந்தி தொடர்பான பேசுபொருள் சற்று குறைந்திருந்த போதும் அதிகாரிகள் இவரை தேடுகின்ற பணியில் தொடர்ந்து முழுமூச்சாக இணைந்திருந்தார்கள். இந்த இடத்தில் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த இன்டர்போல் என்று சொல்லக்கூடிய இந்த சர்வதேச போலீஸ் இது தொடர்பான இசாரா சிவந்தி தொடர்பான ஒரு சிவப்பறிக்கையை கூட வெளியிட்டிருந்தது. இந்த சிவப்பறிக்கையின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இன்டர்போலில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள், இந்த இன்டர்போலில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் அந்த இன்டர்போல் வழங்கக்கூடிய இந்த சிவப்பறிக்கையின்படி அதிலே குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு அவர்களும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்தந்த நாடுகளும் கடமைப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்தந்த நாடுகளின் தூதுவர் ஆலயங்கள் கூட இந்த விடயத்தில் மிகுந்த ஒரு செல்வாக்கை செலுத்துகின்றன, மிகுந்த கரிசனத்தை காட்டக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த இசாரா சிவந்தி நேபாளம் காத்மாண்டுவில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். இவர் கைது செய்யப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கையின் முக்கியமான ஒரு பாதாள உலக குழு தலைவராக இருக்கக்கூடிய ஹெகல் பத்ர பத்மே என்கின்ற நபர். இவரும் இவரது குழுவினரும் வந்து இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் தான் சிவந்தி தொடர்பான தகவலை இவர் புலனாய்வுத் துறையினருக்கு வெளிப்படுத்தியிருந்தார். இதன் அடிப்படையில் நேபாளத்திற்கு சென்றிருக்கக்கூடிய இலங்கையின் புலனாய்வுத் துறையை சேர்ந்தவர்கள் நேபாளத்தின் போலீசாரோடு இணைந்து இசாரா சிவந்தி தொடர்பான தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு அவர் எங்கே வசிக்கின்றார், எங்கே என்ன செய்கின்றார் என்கின்ற பல தகவல்களை சேகரித்து பொருத்தமான நேரம் அமைகின்ற போது அவரை நேற்றைய தினம் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால், இசாரா சிவந்தி மொரீசியஸ் செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார். அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவர் மொரீசியஸுக்கு தப்பிச் செல்லப்பட்டிருப்பார். அவர் அங்கே சென்றிருந்தால் இவரது கைது நடந்திருக்குமா என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இசாரா சிவந்தி கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் நேபாளத்தில் வைத்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இலங்கையின் நேரம் 6:55 அளவில் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இவரை அழைத்து வருவதற்காக இன்றைய தினம் சிறப்பு அதிரடிப்படையை சேர்ந்த 2 காவலர்கள் கூட நேபாளத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு துறையினருக்கு ஆதரவாக இவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இவர்களின் ஆதரவோடு நேபாளத்திலிருந்து
இசாரா சிவந்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இசாரா சிவந்தி மற்றும் ஒரு தமிழ் பெண் உள்ளிட்ட மேலும் 4 ஆண்கள் உள்ளடங்கலாக 6 பேர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் மேலதிக விசாரணைகளுக்காக தற்பொழுது இலங்கை குற்றப்புலனாய்வு துறையினரிடம் இவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இவர்கள் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. ஆக ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து பல்வேறுபட்ட குற்றச் செயல்களோடு தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிக மிக வேகமாக இந்த குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். குறிப்பாக இந்த பாதாள உலக குழுக்களை சேர்ந்த அந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். பலர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக சென்று கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் கூட கடந்த காலங்களில் கைது செய்யப்படாமல் இருந்த, வெளிநாடுகளில் தலைமறைவாகியிருந்த இந்த குற்றவாளிகள் கூட அண்மை காலத்தில் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்படுவது கூட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அந்த ஒரு வகையில் தான் பல நாட்களாக, பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த இந்த இசாரா சிவந்தி கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது தொடர்பான பல்வேறுபட்ட செய்திகள் வரவிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் தருவதற்கு காத்திருக்கின்றோம். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.